actors are also facing. இது women problem மட்டும் இல்ல, men are also facing sexual abuse. வாரத்துக்கு ஒரு 2-3 கால்ஸ் இந்த மாதிரி வருது. எங்கேயோ மலையாளத்துல நடக்குது, எனக்கு நடக்கலன்னு நான் சொல்லிட்டு நான் இது பண்ண முடியாது. திரையுலகில் நடிகைகளுக்கு மட்டுமல்ல நடிகர்களுக்கும் பாலியல் தொல்லை இருப்பதாக நடிகை சனம் ஷெட்டி தெரிவித்துள்ளார். மலையாள திரையுலகில் பாலியல் ரீதியாக ஒத்துழைத்தால் மட்டுமே நடிகைகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாக அறிக்கை வெளியான நிலையில் அடுத்த குற்றச்சாட்டை சனம் ஷெட்டி முன்வைத்துள்ளார். தமிழில் சில படங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நடித்து பிரபலமானவர் நடிகை சனம் ஷெட்டி. இவர் கொல்கத்தா பெண் மருத்துவர் மற்றும் கிருஷ்ணகிரி பள்ளி மாணவிக்கு நேர்ந்த கொடுமைகளை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார். நவீன நங்கையர் ஃபவுண்டேஷன் சார்பில் நடிகை சனம் ஷெட்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டு மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் என்பது அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். பெண்களை பாதுகாப்பாக உடை அணியுங்கள் என சொல்லிக் கொடுக்கும் பெற்றோர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடக்கூடாது என ஆண் பிள்ளைகளுக்கும் சற்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால்தான் வாய்ப்பு கிடைக்கும் என கூறுபவர்களுடன் சேர்ந்து தான் பணியாற்றுவதில்லை என்றும் திரையுலகில் நடிகைகள் மட்டுமல்ல நடிகர்களுக்கும் பாலியல் தொல்லை உள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதுக்கு மேலேயும் நான் ஒரு மூவி ப்ராஜெக்ட்ல அசோசியேட்டட் இருக்கேன்னா 100% அது ஜென்யூனான ப்ராஜெக்டா தான் இருக்கும். ஸோ இது நான் சொல்கிறேன். அண்ட் பெண்களுக்கு ஆக்ட்ரஸஸ்க்கு அப்கமிங் ஆக்ட்ரஸ்ன்னு மட்டும் இல்லை, ஆக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஃபேஸிங். இது விமன் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, மென் ஆர் ஆல்சோ ஃபேஸிங் செக்ஷுவல் அப்யூஸ். இது செக்ஷுவல் அப்யூஸை விட இது ஒரு பவர் அப்யூஸ். ஏன்னா அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க அதிகார திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அதுதான் விஷயம். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால்தான் வாய்ப்பு தருவதாக கூறினால் அதை ஒத்துக்கொள்ள கூடாது என்றும் திறமை மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தால் வாய்ப்பு வரும் என சனம் கூறினார். நான் என்னோட அட்வைஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட அட்வைஸ் நான் கொடுக்கறது, டோன்ட் பி டெஸ்பரேட் ஃபார் ஒர்க். ஏன்னா இது பண்ணாதான், நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த படம் வேணும் அப்படின்னா காரி துப்பிட்டு வெளியில் போங்க. அந்த மாதிரி ஒரு படமே உங்களுக்கு வேண்டாம். உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கோங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இன்னொருத்தர் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு உங்கள் திறமையை மதித்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. மலையாள திரையுலகில் பாலியல் ரீதியாக ஒத்துழைக்கும் நடிகைகளுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் சர்ச்சை குறித்து பேசிய சனம், மலையாளத்தில் 2 படங்களில் நடித்துள்ள தனக்கு அதுபோல் எதுவும் நடக்கவில்லை என்றும் அதுபோல் நடந்தால் எதிர்த்து போராட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாரத்துக்கு ஒரு 2-3 கால்ஸ் இந்த மாதிரி வருது. அது நம்ம இல்லைன்னு எந்த இதில் நான் எங்கேயோ மலையாளத்தில் நடக்குது, எனக்கு நடக்கலன்னு நான் சொல்லிட்டு நான் இது பண்ண முடியாது. ஆக்சுவலி மலையாளத்தில் நான் 2 படம் தான் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பர்சனலி கோத்ரூ பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்த ஆக்ட்ரஸஸை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் டாக் அபவுட் இட் அண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அங்கேயே அப்போவே அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவங்கள ஆஃப் பண்ணுங்க. பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற உள்ள போராட்டத்துக்கு தற்போது வரை அனுமதி கிடைக்கவில்லை என்றும் 29ஆம் தேதிக்கு பதில் வேறு ஒரு தினத்தில் அனுமதி தருவதாக போலீசார் கூறியுள்ளதால் அன்று போராட்டம் நடக்க உள்ளதாக சனம் ஷெட்டி கூறியுள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.